தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் மிக பிரதானமாக பேசப்பட்டு வரக்கூடிய பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரத்தில் தற்போது பிரஜ்வாலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆஜராக அவகாசம் கேட்ட நிலையில் தற்போது அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய சுமார் 3000 இந்த வீடியோ கிளிப்கள், அதாவது இவர் அந்த வன்கொடுமை செய்யக்கூடிய இந்த வீடியோக்கள் வெளியாகி ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து கர்நாடக அரசானது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த வழக்கை விசாரிக்க ஆணையிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் அவர் தந்தை ரேவண்ணா இருவரும் உடனடியாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இருவருமே ஆஜராகவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லுக் அவுட் நோட்டீஸ் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் பிரஜ்வல் ரேவண்ணா அவர் அதாவது இந்தியாவுக்குள் எந்த ஒரு விமான நிலையத்திலும் அவர் நுழையும் போது அவர் கைது செய்யப்பட்டு அதற்கான அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது வழங்கப்படும், கர்நாடக அரசுக்கு வழங்கப்படும். தற்போது பிரஜ்வல் ரேவண்ணாக்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது விடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அது தொடர்பாக கர்நாடகாவில் பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், ரேவண்ணா அவர் தற்போது பெங்களூர் நோக்கி தற்போது பயணித்து வருவதாகவும் இன்று மாலை அவர் இந்த சிறப்பு புலனாய்வு குழு முன்பு விசாரணைக்கு ஆஜராக வாய்ப்பிருப்பதாகவும் தான் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கின்றது. ஆனால் பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்தவரை அவர் தற்போது பிராங்க்ஃபர்ட்டில் இருப்பதாகவும் அவர் திரும்புவதற்கு 7 நாள் அவகாசம் கேட்டு நேற்று ஒரு கடிதத்தை அவர் வெளியிட்டிருந்தார். தற்போது அவர் எப்போது நாடு திரும்புவார் என்று, எப்போது விசாரணைக்கு அவர் ஆஜராவார் என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவரது தந்தை ரேவண்ணா இன்று மாலை இந்த விசாரணைக்கு ஆஜராவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். பாலா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.